ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப சூப்பரான, அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கர்மாவை பற்றி தாங்க பார்க்க. கர்மா அப்படின்ன உடனே எல்லாரோட மனசுக்குள்ளேயும் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு இதை பற்றி அறகுறையாக தெரிஞ்சவங்களுக்கு, இல்லைன்னா இதை பற்றி முழுசாக தெரியாதவங்களுக்கு என்ன தெரியும்னா, கர்மா அப்படின்னா ஏதாவது ஒரு செய்வன வைக்கிறதா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். கர்மா அப்படின்றது அதெல்லாம் கிடையாதுங்க. அதை தான் ஒரு ஷார்ட்டாக சூப்பராக ஒரு ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் கர்மாவோட 9 விதிகள் இருக்குது. அந்த 9 விதிகள் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு முழுமையாக பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது, உங்களை மோட்டிவேட் பண்ணுது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்குது, இல்லை உங்களுக்கு என்டர்டெய்னர் டைம்லேயும் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்னா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன இதில் கருத்து இருக்கோ அதை கமெண்டில் சொல்லிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நம்ம கடகடன்னு வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தான் இமேஜ் பண்ணிக்கோங்க, அதுவும் உங்கள் பிரெயினில் விஷுவலேஷனாக கொண்டு வந்துக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டோரி. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 வந்துட்டு நண்பர்கள்னு எடுத்துக்கலாமே. ஸோ 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தனுக்கு புகைப்பிடிக்கின்ற பழக்கம் அப்படின்றது இருக்கு. இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் உடலில் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற யோசிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறவங்க. இந்த 2 பேருமே வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, டே 1லேருந்து ஒரு 30 நாள் இவங்களுடைய உடம்பை இவங்களே வந்துட்டு ஒரு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது வந்துட்டு ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ முதல் நாள் வந்துட்டு இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் போயிட்டு டெய்லியும் வெளியில் போயிட்டு புகைப்பிடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே போல் இந்த உடம்புல வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கிற பையன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வரல சாரி. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஜிம்முக்கு போய் அவனோட உடம்பை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படின்றத வந்துட்டான். இப்போ இப்படியே தொடர்ந்து நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமே தெரில. அட ஒன்றுமே இல்லை, இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு எந்த மாற்றமே இல்லைன்னு இவங்களும் நோட் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால ஒரு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, 21 நாள் மேலே ஆயிடுச்சு. 30 நாள் கழித்து இவங்க பார்க்குறாங்க, அதாவது இந்த ஜிம்முக்கு போகக்கூடிய பையனோட உடல் மாற்றம் அப்படின்றது வேற மாதிரி இருக்குது. இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிற பையனுக்கு உடல் மாற்றம் அப்படின்றது வேற மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேருமே ஒரு பழக்கத்தை சரியாக கரெக்டாக 30 நாள் செய்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் நல்ல பழக்கத்தை வந்துட்டு செஞ்சாலும் சரி, கெட்ட பழக்கத்தை வந்துட்டு செஞ்சாலும் சரி, அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு அப்படின்னா, அப்போ நிச்சயம் அது உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு எஃபெக்ட் அப்படின்றது கொடுக்கும். அப்புறம் ஏன் கெட்டது பக்கம் ஓடிக்கிட்டு நல்லது பக்கம் ஓடலாமே? ஸோ இது யோசிச்சு பாருங்கள். இது நானாக யோசித்த கதைங்க. ஏன்னா நான் வந்துட்டு நிறையா புக்கெல்லாம் படிக்கிறேன்ல, அந்த புக்கெல்லாம் படித்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அந்த ஐடியாவில் வச்சு சொன்ன கதை. இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் மூலிமா சொல்லிடுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இந்த கதையை நான் யோசிக்கக்குள்ள யோசித்தேன். அதாவது ஆமாம்ல, நம்ம தப்பு பண்ணாலும் அதுக்கான பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்குது, நல்லது பண்ணாலும் அதுக்குரிய பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அப்புறம் ஏன் நம்ம அதை பண்ண மாட்டேன்றோம் அப்படின்றதுனா, நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்கிறோம். இப்போ வந்து புகைப்பிடிக்கிறது எனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுறோம்னா புகைப்பிடிக்கிறாங்க. நம்ம இல்லை, ஒரு சிலர் குடிக்கிறவங்கள சொல்கிறேன் நான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தெரியாது, பேர்டனாகவே தெரியாது, ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ ஜிம்முக்கு போகிறது என்ன வந்து வெயிட்டை தூக்கணும், அங்கே போய் உட்காரணும், வேர்வை வரும், என்னடா இது உள்ளே போய் உட்காந்துட்டு இந்த ஷூ எடுத்து மாட்டணும், பேக் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கஷ்டமான வேலையாக வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு இது எல்லாமே இவங்களுக்கு. அப்போ டீ காஃபி குடிக்கிறதுலேயே அதே தானே. டீ காஃபி குடிக்கிறது எப்போ வேணால் குடிக்கலாம், அதாவது எப்போயாவது ஒரு டைம் குடிக்கலாம். இந்த மழை பெய்யுது, நல்லா இருக்குது கிளைமேட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக போகிறோம், ஒரு டீ அடித்து சும்மா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செயின் ஸ்மோக்கர் மாதிரி செயின் டீயர் வந்துட்டு இருப்பாங்க, இல்லை காஃபியர் வந்துட்டு இருப்பாங்க. தொடர்ந்து டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பழக்கம் டீலேயும் அதே தான் நமக்கு இருக்குது. அந்த டீ ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம நாக்கில் வந்துட்டு ஒட்டுற மாதிரி ஆகிடும், பல்லில் லைட்டாக வந்து கரை வர்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த க்ரீன் டீ, இந்த லெமன் டீ, இந்த லெமன் கிராஸ் டீ, இந்த மாதிரிலாம் டீ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு நமக்கு லைட்டாக கசக்கிற தன்மை அப்படின்றது இருக்கும். ஏன் நம்ம அது பக்கம் போக மாட்டேன்றோம்? அதை தொடர்ந்து நம்ம எத்தனை குடித்தாலும் நமக்கு அந்த பல்லில் கரை வர்றது, இல்லை நாக்கில் ஒட்டுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்போ டீ தூள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. நம்ம பாலாக குடிக்கிறோம், பசும்பால் குடிக்கிறோம், அந்த மாதிரிலாம் வேறு விஷயம்.
பட் நான் இது சொல்கிறேன், நம்ம பாருங்களேன், ஸ்டோரிக்கு வந்துட்டு கர்மாவுக்கு வந்துட்டு நம்ம எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிறோம், பாலிடிக்ஸ்லாம் போயிட்டுருக்கிறோம், கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே வேணாம் நமக்கு அதுக்கு சரி ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பிரெயின் என்ன செய்யுதுன்னா, இதை வந்துட்டு கஷ்டமாக யோசிக்கிறதுனால தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு நம்மளால் போக முடியல, ஒரு வாக்கிங் போக முடியல, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல. அப்போ ஜிம்முக்கு போனால் சூப்பராக இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல, நம்ம உடம்பெல்லாம் பாடி பில்டர் ஆகிடும், நிறைய பேர் நம்மளை பார்த்து லைக் பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் வெளியில் பார்த்தா வந்துட்டு ஒரு பெரிய பாடி பில்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதெல்லாம் கஷ்டம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் மனசு தான் இங்கே காரணம். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு புகை சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சு நீங்கள் குடிக்கிறது அதுவும் கஷ்டம்தான். நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் பணம் கட்டி ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது அதுவும் வந்துட்டு கஷ்டம் தான். இது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு இந்த கர்மாவோட விதிகள் 9 அதை பற்றி வந்துட்டு சொல்லிடுறேன். முதல் விதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எதை வந்துட்டு செய்கிறோமோ அது நமக்கு நிச்சயம் திருப்பி வரும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை போயிட்டுருக்கு, அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு பாசமாக கொஞ்சுறீங்க, பாராட்டுறீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யாரை பார்த்தாலும் நீங்கள் பாராட்டுறீங்க, ஏதாவது கொஞ்சுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சமயத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கக்குள்ள அவங்க வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களை வந்துட்டு கிரிட்டிசைஸ் வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தட்டி கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்றதுனால இவங்க பண்ணுவாங்க. அதே உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கலாய்க்கிறீங்க, திட்டுறீங்க, டே என்னடா அதெல்லாம் வேலை அப்படின்ற மாதிரி திட்டுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார், நீங்கள் வந்துட்டு தோண்டு போய் உட்காந்துருக்குள்ள, டே உனக்கு இதாண்டா வேலை, நீ இப்படி தாண்டா, நீ எது செஞ்சாலும் விளங்காதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம என்ன வந்துட்டு செய்கிறோமோ அது திரும்ப வரும், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதனால் நிறைய நல்லது செய்யுங்க, நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும். இரண்டாவது விதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்வில் எதுவுமே பார்த்திங்கன்னா அதுவாகவே நடக்கிறது கிடையாதுங்க. அது வந்துட்டு தேவையான விஷயங்கள் அது எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒருத்தர் ரோட்டில் நடந்து வராரு, நீங்கள் வந்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா, அவர் நடந்து வர்றதுனால நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஏறி போகிறீங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் உடனே வந்துட்டு நீங்கள் ஏறி போயிடலாம். நீங்கள் அவர் வர்றதுனால நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஏறுறீங்க, அதனால் பஸ் வந்துச்சு உடனே ஏறி போயிட்டீங்க. அவர் வராததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடே வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ பஸ் வர்றது, ஆனால் உங்களால் ரோடை டக்குன்னு கிராஸ் பண்ண முடியல. ஸோ கரெக்டுங்களா? சம்மந்தம் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. அதனால் ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இங்கே இல்லவே இல்லை. இது எதுக்காகனா, ஒரு சிலர்லாம் எல்லாம் என்னால் தான், எல்லாம் என் தப்பு தான், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. மூணாவது விதி, சிலவற்றை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தரோட ஈடுபாடு இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. இங்கே எதுவுமே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் நடக்கவே நடக்காது, எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் சிலவற்றெல்லாம் நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். சரி வா வந்து தொலைவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏற்றுக்கணும். நாலாவது விதி, நாமளே மாற்றிக்கொள்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கொள்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நம்மளை பின்பற்றி அப்படியே வந்துட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலையில் வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க முடியும். வேறு வேலைக்கு போனால் நம்ம வந்துட்டு நல்லா இன்னும் வந்து சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நம்மளை வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா அப்போ நமக்கு ஃப்யூச்சர் அப்படின்றதும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளோட வந்துட்டு பங்கும் இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். அது வந்துட்டு நம்ம அதில் ஈடுபாடே படலைனாலும் சரி, அதில் நம்மளுடைய பங்கு இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா புகை பிடிச்சிட்டு இருக்காரு, ஆனால் அந்த இடத்துல புகை பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டுருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரி வராரு. அப்போ பார்த்த உடனே 2 பேரையுமே வந்துட்டு தானே திட்டுவார். உங்கள் கையில் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே குடிச்சு போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார்ல. ஸோ அதுதான். அதனால் நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறதுனால தானே அந்த நிகழ்வு அப்படின்றது நடக்குது. அப்போ நம்ம போனதுனால தான் நம்மளுடைய பங்கும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத உணரணும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரே புகையாகவே வந்துட்டு இருக்குது. அதே போல் 6வது விஷயம் என்னன்னா, இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நேற்று, இன்று, நாளை, இது 3மே பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. 7வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்திலேயே நம்ம 2 வெவ்வேறு விஷயங்களை சிந்திக்கவே முடியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், இந்த நண்பன் படத்தில் வர மாதிரி கையில் எழுதுறது காலில் எழுதுறது, அது நம்ம கை கால் தனித்தனியாக வேலை பார்க்க தான் செய்யும். ஆனால் நம்மளால் வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு கையில் ஒரு வேறு விஷயம், கையில் வந்துட்டு இங்கிலீஷில் எழுதுறதும் காலில் வந்துட்டு தமிழில் எழுதுறதும் முடியவே முடியாது. 8வது என்னன்னா, நம்முடைய நடத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய செயலையும் பார்த்தீங்கன்னா வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். 9வது, அதாவது இது நிறையா பேருக்கு நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் கூட இந்த தவறை பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்முடைய முன்காலத்தை யோசித்து யோசித்து யோசித்து
நம்முடைய நிகழ்காலத்தை மறந்துடுவோம். நிகழ்காலத்தில் நம்ம எந்த விஷயமும் செய்யாமல் கோட்டை விட்டு, அதாவது முன்னாடி ஏதாவது தவறு பண்ணியிருப்போம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தவறை யோசிச்சு நம்ம அப்படி பண்ணியிருக்கூடாதோ, நம்ம இப்படி பண்ணியிருக்கூடாதோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு இப்போ இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நேரங்களை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு முடிஞ்சிருச்சா ஒரு 5 நிமிஷம் எந்த தப்பாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செயல் செய்யக்கொள்கிற யோசிங்க. அந்த செயல் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் 5 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு அலறதா இருந்தால் அழுதுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. ஒருவேளை அது யாரையாவது பாதிச்சு இருந்தது அப்படின்னா தயக்கமே படாதீங்க, போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவ்வளோதான். இங்கே மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது தாழ்ந்தவங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுடைய தவறை உணர்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மேலும் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் வந்துட்டு அர்த்தம். தப்பு செய்கிறவங்களாம் குற்றவாளி கிடையாதுங்க. அந்த தப்பு செஞ்சுட்டு நான் அதெல்லாம் கிடையாது, நான் செஞ்சதான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு தப்பு. ஓகே நண்பர்களே, இந்த 9 விதிகள் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எந்த விதி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 9ல்? அதே சமயம் முன்னாடி நானாக ஒரு கற்பனை ஸ்டோரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.